வாங்க, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விளக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமையல் வந்து காலையில் தோசை, தக்காளி சட்னி, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் வச்சு காலை சாப்பாடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்து சாம்பார், கோவக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் வேறு என்ன உருளைக்கிழங்கு, கேரட்டு, சேத்தாக்கில் பொரியல். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டு மெஸ்ஸில் வச்சோம். எடுக்க முடியல, ரெண்டையும் மாற்றி மாற்றி எடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி இன்னும் சொன்னல உங்ககிட்ட திங்கக்கிழமையிலேருந்து ஆள் கூடிரும். 5 நாளைக்கு வந்து ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. சனி ஞாயிறு கொஞ்சம் குறையும். நார்மலாக ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க சனி ஞாயிறுக்கு. அதுக்கப்புறம் 5 நாளைக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல, இன்றைக்கி எடுக்க முடியல. இன்றைக்கி தண்ணி வேறு வந்துச்சா, தண்ணி விட்டு வந்துச்சு. தண்ணி மோட்டர் போடுறேன், வரவே இல்லை. திரும்ப மோட்டர் போட்டுறேன், திரும்பியும் வரல. நமக்கு மட்டும் தான் வரலையான்னு கீழே 2-3 தடவை ஏறி இறங்கி எல்லாட்டையும் கேட்டு, பக்கத்து வீட்டில் கேட்டு, அதெல்லாம் கேட்டு பிடிக்கிறதுக்குள்ளே அதுவே எனக்கு நேரம் சரியாக போயிட்டு. அப்புறம் சாரு 7 நம்பருக்கு வந்துட்டாங்க. அப்புறம் சாருக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா மட்டும் தான் கொடுத்தேன். அது ஒன்று தான் செய்ய முடிஞ்சிச்சு. அப்புறம் அவர் கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் அது மட்டும் தான் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் காய் பறிச்சிட்டேன். காய் பறித்து கொடுத்தாச்சு. மத்தியானமும் சமையல் செஞ்சு எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினச்சேன். தூங்க முடியல. தூங்கணுன்னா ஃபோன் வந்துடுது. சைலன்ஸில் போட்டாலும் கரண்ட் சத்தம் கொடுக்கலைன்னா கதவை வந்து யாராவது தட்டிடுறாங்க. அப்புறம் கரண்ட்டு வேறு எங்கள் வீட்டில் விட்டு போயிட்டுருக்கு. எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. இன்வெர்ட்டரில் தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வருவாங்க நினச்சேன், நாளைக்கு தான் வருவாங்க போல். அதனால் நைட்டு நம்ம இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு காலையில் கொடுத்துருவேன். ஏதோ இதாகி மறுபடியும் கரண்ட்டு இருக்குது, வந்துருச்சு. எப்படி தான் இருந்தாலும் காற்று அதிகமாக அடிக்குதா, அதனால் வந்து கரண்ட்டு வந்து ஒரு மாதிரி விட்டு போயிட்டு வந்துச்சு. இப்போ இருக்குது, இப்போ வந்துருச்சு கரண்ட்டு. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எழுதி வச்சாச்சு, வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த பூவெல்லாம் நான் கட்டிட்டேன். இது பிச்சி பூவு. நானும் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கட்டியிருந்தாங்க. இப்போ பாப்பா தான் கட்டுறா, பார்த்துக்கோங்க. பாப்பா தான் கட்டிக்கிட்டு இருக்கா. நான் தான் நல்லா கட்டுவேன். ஆமாம், நீ நல்லா தெளிவாக கிட்டக்க வச்சு கட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படிக்கணும்ல, அதனால நான் கொஞ்சம். ஆமாம், இந்த சத்தம் வந்து வெளியில் கார் கதவை ஓப்பன் பண்ணி அடைக்கலைன்னா இந்த சத்தம் தான் கேட்கும். வெளியில் கீழே கேட்குது, இங்கே வர சத்தம் கேட்குது. அப்புறம் மாதுளம்பழம் வச்சு தான் இன்றைக்கி சாமி கும்பிட்றோம். அன்னைக்கு மாதுளம்பழம் தான். இது சிவராத்திரி அன்னைக்குன்னு மாதுளம்பழம் தான் வச்சு கும்பிட்டோங்க. வாழைப்பழம். இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பூவெல்லாம் கட் பண்ணி போட்டு கிட்டக்க காமிக்கிறேன். இன்னைக்கு மகாதா விளக்கு தான். சாமி கும்பிட்டாச்சு. என் மகா சாமி கும்பிட்டாதான் வீட்டுக்கு நல்லாயிருக்கும். சாமி கும்பிட்டாச்சுங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இப்படி தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. ஓகேவா? பெருமாளுக்கு விளக்கு போட்டாச்சுமா.